ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். ஹேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேட். இப்போது ஐ ஹாவ் அ கார் அப்படின்னா என்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா, என்னிடம் ஒரு கார் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஹேட் அ கார் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேட். I, you, we, they, he, she, it and names. இந்த 8 சப்ஜெக்ட் கூட had பயன்படுத்தி நாம் சென்டென்ஸ் கற்றுக்கலாம். இப்போது என்னிடம் ஒரு கார் இருந்தது, இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஐ ஹேட் அ கார். என்னிடம் ஒரு கார் இருந்தது. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த ஹேடை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட் ப்ளஸ் ஹேவ் இஸ் ஈக்குவல் டு ஹேட். இது ஒரு ஃபார்முலா மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். என்னிடம் ஒரு கார் இருந்ததா, இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, டிட் ஐ ஹாவ் அ கார், டிட் ஐ ஹாவ் அ கார், என்னிடம் ஒரு கார் இருந்ததா. என்னிடம் ஒரு கார் இருந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ் சொன்னோம், ஐ ஹேட் அ கார். என்னிடம் கார் இருந்தது அப்படின்னு அர்த்தம். இதுவே பாருங்கள், என்னிடம் கார் இருந்ததில்லை, என்னிடம் ஒரு கார் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட பதில் இருக்கும்னா, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட் நாட் ப்ளஸ் ஹேவ் இஸ் ஈக்குவல் டு ஹேட். இப்போ பாருங்கள், ஐ டிடன்ட் ஹாவ் அ கார், இதுதான் சரியான பதில். ஐ டிடன்ட் ஹாவ் அ கார், என்னிடம் ஒரு கார் இருந்ததில்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதாங்க? நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். என்னிடம் ஒரு கார் இருந்தது, இதை நம்ம ஐ ஹேட் அ கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னிடம் ஒரு கார் இருந்ததா, இதை நம்ம ஒரு கேள்வியாக நம்ம கேட்கணும் அப்படின்னா, டிட் ஹாவ், இது ரெண்டையும் சேர்த்து டிட் ஐ ஹாவ் அ கார் அப்படின்னு கேட்கணும். டிட் ஐ ஹாவ் அ கார் அப்படின்னா என்னிடம் ஒரு கார் இருந்ததா. பாருங்களேன், அவனிடம் ஒரு கார் இருந்தது, அவனிடம் ஒரு கார் இருந்தது, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, he had a car, he had a car. he அப்படின்னா அவன், a car அப்படின்னா கார், இருந்தது அப்படிங்கிறதுக்கு had நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அவனிடம் ஒரு கார் இருந்தது அப்படிங்கிறதுக்கு he had a car. இப்போ இதுவே நம்ம ஒரு கேள்வியாக கேட்கணும், அவனிடம் ஒரு கார் இருந்ததா நம்ம கேட்போம் இல்லையா, அவனிடம் ஒரு கார் இருந்ததா, அவரிடம் ஒரு கார் இருந்ததா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிட் ஹீ ஹாவ் அ கார், டிட் ஹீ ஹாவ் அ கார், அவரிடம் ஒரு கார் இருந்ததா. அவனிடம் அல்லது அவரிடம் ஒரு கார் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லணும்னா, ஹீ டிடன்ட் ஹாவ் அ கார், ஹீ டிடன்ட் ஹாவ் அ கார். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உன்னிடம் ஒரு வீடு இருந்தது, உன்னிடம் ஒரு வீடு இருந்தது. ஏற்கனவே இது முடிஞ்ச ஒரு சென்டென்ஸ், பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் ஹேடு வரும். ஸோ உன்னிடம் ஒரு வீடு இருந்தது, இதை நம்ம இங்கிலீஷில் உன்னிடம் ஒரு வீடு இருந்தது, உன்னிடம் ஒரு வீடு இருந்தது, இதை நம்ம இங்கிலீஷில் யூ ஹேட் அ ஹவுஸ், யூ ஹேட் அ ஹவுஸ், உன்னிடம் ஒரு வீடு இருந்தது. இது நம்ம கேள்வியாக கேட்கணுன்னா, உன்னிடம் ஒரு வீடு இருந்ததா, உன்னிடம் ஒரு வீடு இருந்ததா, இதை நம்ம இங்கிலீஷில் டிட் யூ ஹாவ் அ ஹவுஸ், டிட் யூ ஹாவ் அ ஹவுஸ், உன்னிடம் ஒரு வீடு இருந்ததா அப்படின்னு கேட்கணும். இதுவே பாருங்கள், உன்னிடம் ஒரு வீடு இருந்ததில்லை, உன்னிடம் ஒரு வீடு இருந்ததில்லை அப்படின்னா அதை இங்கிலீஷில் யூ டிடன்ட் ஹாவ் அ ஹவுஸ், யூ டிடன்ட் ஹாவ் அ ஹவுஸ், உன்னிடம் வீடு இருந்ததில்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்மிடம் நிலம் இருந்தது, நம்மிடம் நிலம் இருந்தது, இதை நாம் we had land, we had land, land அப்படின்னா நிலம், we அப்படின்னா நம்மிடம், இருந்தது அப்படிங்கிறதுக்கு had. ஸோ நம்மிடம் நிலம் இருந்தது, இதை நம்ம இங்கிலீஷில் we had land அப்படின்னு சொல்லணும். நம்மிடம் ஒரு நிலம் இருந்ததா, நம்மிடம் ஒரு நிலம் இருந்ததா, இதை எப்படி கேட்கலாம்? நீங்களே என்ன சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். did we have land, did we have land, நம்மிடம் நிலம் இருந்ததா. நம்மிடம் நிலம் இருந்ததில்லை, நம்மிடம் நிலம் இருந்ததில்லை, இதை எப்படி சொல்லலாம்? we didn't have land, we didn't have land, நம்மிடம் நிலம் இருந்ததில்லை. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவளிடம் ஒரு பைக் இருந்தது, அவளிடம் ஒரு பைக் இருந்தது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு ஆன்சர். வெரி குட், எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். she had a bike, she had a bike, அவளிடம் ஒரு பைக் இருந்தது. இதை கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா, அவளிடம் ஒரு பைக் இருந்ததா, அவளிடம் ஒரு பைக் இருந்ததா. டிட் ஷீ ஹாவ் அ பைக், டிட் ஷீ ஹாவ் அ பைக், அவளிடம் ஒரு பைக்
இருந்ததா? அவளிடம் ஒரு பைக் இருந்ததில்லை. அவளிடம் பைக் இருந்ததில்லை. She didn't have a bike. She didn't have a bike. அவளிடம் ஒரு பைக் இருந்ததில்லை. லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவர்களிடம் ஒரு கார் இருந்தது. அவர்களிடம் ஒரு கார் இருந்தது. இதை நம்ம இங்கிலீஷில் they had a car. They had a car. அவர்கள் அப்படின்னா they அப்படின்னு அர்த்தம். ஸோ இருந்தது அப்படிங்கிறதுக்கு had என்ன இருந்தது? ஒரு கார். a car. அவர்களிடம் ஒரு கார் இருந்தது. இதை நம்ம இங்கிலீஷில் they had a car அப்படின்னு சொல்லணும். இதுவே கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா அவர்களிடம் ஒரு கார் இருந்ததா? அவர்களிடம் ஒரு கார் இருந்ததா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா did they have a car? Did they have a car? கேள்வி கேட்கும்போது did ப்ளஸ் have போட்டு நம்ம என்ன சப்ஜெக்டோ அது நடுவில் வரும். நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிறது கடைசியில் நம்ம கேட்கணும். ஸோ அவர்களிடம் ஒரு கார் இருந்ததா அப்படின்னு கேட்குறதுக்கு did they have a car? அவர்களிடம் ஒரு கார் இருந்ததா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், அதுவே அவர்களிடம் ஒரு கார் இருந்ததில்லை. அவர்களிடம் ஒரு கார் இருந்ததில்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா they didn't have a car. They didn't have a car. ஃபைனலாக நான் உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். என்னிடம் ஒரு பேனா இருந்தது. என்னிடம் ஒரு பேனா இருந்தது. இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் ஒரு பேனா இருந்ததா? என்னிடம் ஒரு பேனா இருந்ததா? இதையும் எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்லன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் ஒன், என்னிடம் ஒரு பேனா இருந்ததில்லை. என்னிடம் ஒரு பேனா இருந்ததில்லை. இதுக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். நிறைய சென்டென்சஸ், நிறைய கிராமர், நிறைய இங்கிலீஷில் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. டெய்லி நம்ம வீடியோ ஈவினிங் 6 o'clock வரும். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களை இன்ட்ரெஸ்டாக கொஞ்ச நேரத்துலேயே நாம் கற்றுக்கலாம். இங்கிலீஷில் எதையாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. தொடர்ந்து கற்றுக்கிட்டா இங்கிலீஷ் நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. உங்களாலையும் இங்கிலீஷில் தப்பு இல்லாமல் பேச கண்டிப்பாக முடியும். நம்பிக்கையாக டெய்லி வீடியோ பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாய் விட்டு பேசி பாருங்கள். வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. Thank you friends. Thanks for watching.